கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம தேர்தல் விதிமுறைகள் அமல்ல வந்த இடத்திலிருந்து தொடர்ந்து முழுமையாக தேர்தல் விதிமுறைகளும் சரி, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய அனைத்து கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான தனி டீம்ஸ்கள் நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 116க்கும் மேற்பட்ட ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ், 90 SST ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் உள்ளிட்ட டீம்கள் ஃபீல்டில் இருக்காங்க. தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதியில் ஃபீல்டில் இருக்காங்க. குறிப்பிட்ட சில கான்ஸ்டுவன்சியில் கூட நம்ம கூடுதல் டீம்ஸ் கூட டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட முழுமையாக ஃபீல்டில் இருந்து வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், அது நம்ம கண்ட்ரோல் ரூம் இருக்கட்டும், சிவிஜியில் இருக்கட்டும், எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கு உடனுக்குடன் வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் ரூம் மூலமாக முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி நம்ம லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காக நம்ம மாவட்டத்தில் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம 79 லொக்கேஷன்ஸ்ல 182 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் எல்லா இடத்துலையும் டிப்ளாய்மெண்ட், ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட், குறிப்பாக எங்கெங்கெல்லாம் நமக்கு CRPF தேவை இருக்கு, எங்கெங்கெல்லாம் நமக்கு அதர் ஸ்டேட் போலீஸ் தேவை இருக்கு, அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளை பண்ணி அதுக்கு உண்டான டிப்ளாய்மெண்ட் கூட பிளான் கூட நம்ம தயார் பண்ணி இன்னைக்கு ஆல்ரெடி எல்லா லொக்கேஷன்ஸ் கூட அந்த டீம்கள் போயிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தொடர்ந்து எல்லா காலகட்டத்தில் கூட அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமாக கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட்டுக்கு தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி தேர்தலுடைய விதிமுறைகள் சரி மற்றும் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு உண்டான அனைத்து வழிகாட்டுதல் பின்பற்ற வேண்டும் உண்டான அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். முழுமையாக எல்லா பணிகள் நம்ம கண்காணித்து வருகிறோம். நம்ம வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்டும் சரி, எந்த ஒரு கிரீவன்ஸ் வந்தாலும் சரி உடனுக்குடன் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு கூடுதல் டீம்ஸ் கூட நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். எல்லா கான்ஸ்டுவன்சி கூட இது பண்ணியிருக்கோம். நார்த் கான்ஸ்டுவன்சிக்கு சரி, சவுத் கான்ஸ்டுவன்சி சரி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட சிங்கானல்லூர், சூலூர் எல்லா கான்ஸ்டுவன்சியும் கூட கூடுதலாக டீம்ஸ்களை நம்ம கடந்த ஒரு வாரத்திலேருந்து ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் கம்ப்ளைண்ட் வருது உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கு உண்டான இது பண்ணுறாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த விதமான நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுக்கல. மாவட்ட ஆட்சியருக்கு 3 தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதிமுக வேட்பாளர் சொல்றாங்க. வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கு நம்ம அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சரி, காவல்துறை, கமிஷனர் ஆஃப் போலீஸ் சரி, எல்லாரும் மூலமா வருகின்ற புகார்களுக்கு உடனுக்குடன் விசாரணை பண்ணிட்டு நடவடிக்கை உண்டான எல்லாம் இது பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம CSR ஃபைல் பண்றது, FIR ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கோம். தொடர்ந்து அந்த பணிகள் நம்ம கண்காணிட்டு மாவட்டத்தில் வெளி மாவட்ட ஆளுநர் எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க, எங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குறித்த டீடைல் உங்ககிட்ட என்ன இருக்கு? இல்ல, ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் 48 hours டு தி க்ளோஸ் ஆஃப் போல், அதுக்கு சில SOP இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அதன் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை இருக்கு, பீப்பிள் ஸ்டேயிங் ஃப்ரம் அவுட் சைட் தி கான்ஸ்டுவன்சி யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, நேற்று எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம CAPF டீமும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் டீம், அதர் ஸ்டேட் போலீஸ் டீம் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் ஆய்வு செஞ்சு காவல்துறை மூலமா சரி, நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் உள்ளிட்ட அனைத்து டீம் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டு எல்லா ஏரியாஸுக்கு உண்டா விசிட் பண்ணிட்டு இதுக்கு உண்டான நடவடிக்கை நம்ம 48 hours உண்டான SOP நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நேத்திக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நம்ம FIR ஃபைல் பண்ணிருக்கோம், எத்தனை சீஜர்ஸ் பண்ணிருக்கோம், ஃப்ளைங் ஸ்குவாட் மூலமா சரி, SST மூலமா எத்தனை சீஜர்ஸ் பண்ணிருக்கோம், விரிவான பிரஸ் நேத்திக்கு கொடுத்திருக்கோம். தொடர்ந்து நம்ம அது கண்காணிட்டு வந்துட்டு இருக்கோம். டீம்ஸ் எல்லாமே ஃபீல்டில் இருக்காங்க. முழுமையாக நம்ம கண்ட்ரோல் ரூம் அது ஃபாலோ பண்ணிட்டு வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் நமக்கு கால்ஸ் வருது, கம்ப்ளைண்ட்ஸ் வருது, டோல் ஃப்ரீ நம்பருக்கு எல்லாத்துக்கும் உடனே டீம் போறாங்க, ரீச் ஆகிட்டு என்ன அந்த இடத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கு உடனுக்குடன் ரிப்போர்ட் பண்றாங்க. அது கூட நடவடிக்கை ரிப்போர்ட் FIR டீடைல்ஸ் நம்ம கான்ஸ்டுவன்சி வைஸ் இருக்கு. நேத்து கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம், டீடைலா கொடுத்திருக்கோம். அது கான்ஸ்டுவன்சி வைஸ் எவ்வளவு இருக்கு நம்ம டீடைலா
30 கோடி ரூபாய் இன்னைக்கு பிடிச்சாங்க. வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு வருகின்ற கண்ட்ரோல் ரூமுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ், சிவிஜியில் வருகிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் உடனுக்குடன் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது இது வந்து உடனுக்குடன் எஃப்எஸ்டி வந்து சீசர் இருந்தால் சீசர் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எஃப்ஐஆர் வந்து லாட்ஜ் பண்றாங்க. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சார், இருக்கோம். ஓட்டுச்சாவடியெல்லாம் கலப்பு சார், ஓட்டுச்சாவடியெல்லாம் கலப்பு சொல்றாங்க. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களித்து வரலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? எல்என்டோ ரிலேட்டட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம நேத்திக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல், சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு ஆகாமல் வந்து நம்ம போலீஸ், அது குறிப்பாக வந்து சிஆர்பிஎஃப் சரி, அதர் ஸ்டேட் போலீஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிட்டி லிமிட்லும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ல வந்து அதுக்கான விரிவான பிளான், டிப்ளாய்மெண்ட் பிளான் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாரா சார், இருக்கோம். ஓட்டுச்சாவடியில கலப்பு கொடி கட்டுறதா Thank you. சொல்லிட்டாங்க சார். தெற்கு தொகுதியில தான் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நிறைய அத்துமீறல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா வந்து டீம்ஸ், எக்ஸ்ட்ரா டீம்ஸ் இருக்காங்க. 20 டீம்ஸ் பிளஸ் வந்து ஃபீல்ட்ல இருக்காங்க. வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கூடுதல் டீம்ஸ் கூட நம்ம டிப்ளாய் பண்ணி கண்காணிட்டு இருக்கோம். டீடைல்ஸ் நேத்து கொடுத்திருக்கோம், பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். டீடைல் கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் கொடுக்க சொல்றேன். கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் கொடுக்க சொல்றேன். என்னென்ன வந்து இது வந்திருக்கு அப்படி சொல்றேன். தேங்க்யூ. சார், தேர்தல் ரத்து செய்யணுங்கிறது அவங்களோட முக்கியமான இதா இருக்கு. இந்த தேர்தல் ரத்து செய்வதற்காக வாய்ப்பு இருக்காங்க.